ஹாய்ப்பா. வரலக்ஷ்மி வர்றதுக்கு நாமளும் கலசத்தில் அம்மன் செட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஒரு சின்ன ட்ரை, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். 2 பித்தளை பானை எடுத்துகிட்டு கீழேயும் அரிசி போட்டுட்டேன், மேலேயும் அரிசி போட்டுட்டேன். அரிசிக்குள்ளே ஒரு கொம்பை நட்டு வச்சுட்டேன் டைட்டாக. இது ஒரு குச்சி வச்சு அந்த அரிசி மேலே உள்ள அரிசி பானையில் ஒரு குச்சி வச்சு டைட்டாக நல்லா கட்டிட்டேன், நல்லா ஆட முடியாதபடி. இது அம்மன் முகம் கலசத்துக்கு. அம்மனுக்கு இந்த பச்சை புடவை தான் கட்ட போகிறேன். இந்த புடவை என்ன பண்ணேன், மேலே மட்டும் குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணி சென்டரில் ஒரு பின்னு குத்திட்டேன். அவ்வளோதான். மேலே மட்டும் ஃபுல் புடவையும் அப்படியே ஃப்ளீட் எடுத்துட்டு நடுவில் ஒரு பின்னை எல்லாமே சேர்த்து நடுவில் ஒரு பின்னு குத்திட்டேன். சௌரி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கலசம்லாம் நாளைக்கு தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி சாரீ கட்டி கலசம் அம்மனை மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இதில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த பின் பண்ணி வச்சேன் இல்லையா, ஃப்ளீட் வச்சு, அதை அந்த நடுவில் ஒரு குச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வரா மாதிரி அப்படியே போட்டுருணும். அவ்வளோதான். ஷோல்டர் மேலே போடுற மாதிரி, நெக்கில் போடுற மாதிரி போட்டுருணும். ஃப்ளீட் கரெக்டாக இருக்கணும். சரி, நமக்கு வராது தெரியாது அப்படின்றதோட ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஈஸியாக தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பின்னு இருக்கிற இடத்துல கரெக்டாக நெக்கு கிட்ட போடுற மாதிரி போட்டுட்டு அம்மன் நெக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆடாமல் இருக்குதான்னு நான் நல்லா ஒரு கிரிப்பாக பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் யாரும் இது மாதிரிலாம் செஞ்சதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ அம்மனுக்கு நகையெல்லாம் நம்ம போட்டுடலாம். இடுப்பில் ஒட்டியானம் கட்டுறேன். அது கேமரா அப்படி வச்சுட்டு செட் பண்ணதுனால அந்தளவுக்கு தெரியலை. நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பானையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு குச்சை வச்சு சைடாக ஒரு குச்சை கட்டிடுங்க. முகம் செட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல் புடவையும் ஃப்ளீட் வச்சுட்டு அந்த நடுக்குச்சிலாம் போட்டுருங்க. அந்த நடுக்குச்சி ஆடாமல் இருக்கணும். நான் ஆரம் போடுறேன். ஃபஸ்ட்டு இது தான் வச்சேன். நெக்கு கிட்ட ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தோடனே இன்னொரு நெக் செட் எடுத்து மாட்டிட்டேன். ஆனால் செய்யும்போது நம்மளாலையும் இவ்வளோ செய்ய முடியுதான்னு சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஒழுங்காக வருமா, சரிஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயம் இருந்தது. நான் பானை ஒன்று மேலே ஒன்று நிற்கிறதுக்காக டபுள் ஸ்டிக்கர் போட்டு கீழே இருக்க பானையில் டபுள் ஸ்டிக்கர் 4 பக்கம் ஒட்டிட்டு அது மேலே ஒரு பானையை வச்சு அதுலேயும் டபுள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். நடுவில் குச்சை சொருகிட்டு அதுக்கு நகராமல் இருக்க ஒரு சின்ன கல் ஒன்று வச்சுட்டேன். இப்போ நெக்லஸ் போட்டுடலாம். ஏன்னா நெக்கு கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதுனால நெக்லஸ் போட்டுட்டு ஆரம் போட்டால் நல்லாயிருக்கும். கம்மல் ஜிமிக்கி இருக்குது, கம்மல் ஜிமிக்கி போடணும். இன்னும் இந்த மாதிரி செய்ய கொஞ்சம் சாரீலாம் இன்னும் கொஞ்சம் அழகாகவே கட்டலாம். சரி, ஃபஸ்ட் டைம் இப்படி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணேன். சௌரி வச்சு மேலே அட்டாச் பண்ணிவிட்டு பூவை சுற்றி நகையெல்லாம் போட்டுட்டேன். நான் கம்மல் ஜிமிக்கி போட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வரலட்சுமி விரதத்துக்கு எல்லாருக்கும் தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கயிறு, கண்ணாடி, நம்மளால் என்ன பொருள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சுமங்கலிங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு செட் பண்ணிட்டேன். சும்மா பக்கத்தில் ஒரு விளக்க வைப்போமேன்னு விளக்க வச்சேன் நான். நாளைக்கு இன்னும் பூ மாலைலாம் வாங்கி நாளைக்கு போடணும். நாளைக்கு கொஞ்சம் பிஸின்றதுனால இன்னைக்கு சரி அம்மனை சிம்பிளாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்காங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.
கொஞ்சம் பின்னாடி அந்த பொம்மைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மன் தனியாக தெரியல. நான் கொஞ்சம் இந்த டேபிளை நகர்த்தி வச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஃப்ளீட்டெல்லாம் இன்னும் அழகாக எடுத்து விட்டு அயன் பண்ணணுங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே பண்ணணும். இப்போதைக்கு நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.